இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாட வகுப்பை பார்க்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு தொடர் வேத பாட சத்தியங்களை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு எச்சரிப்பான வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து அதனிடத்தில் நின்ற விளக்கு தண்டை நான் நீக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த விளக்கு தண்டை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். விளக்கிலே 3 பகுதிகள் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு கடந்த சில வாரம் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அதாவது விளக்கு தண்டு எண்ணெய் ஊற்றுகிற பகுதி, அடிப்பகுதி, அகல் பகுதி, எண்ணெய் ஊற்றப்படுகிற ஒரு கண்டெய்னர், அது ஒரு பகுதி விளக்கில். மேலே பார்த்தீங்கன்னா திரி, நெருப்பு கொளுத்து அந்த திரி எரியும், அது ஒரு பகுதி. அப்போ எரிகிற அந்த விளக்கு பகுதியும் கீழே இருக்கிற அந்த எண்ணெயை சேமித்து வைக்கக்கூடிய அந்த அடிப்பாகம், அந்த எரிகிற பகுதியும் அந்த எண்ணெய் இருக்கிற அடிப்பாகமும் இடையில் இருக்கின்ற ஒன்றுக்கு பேர் தான் விளக்கு தண்டு. சோத்திரம். இந்த விளக்கு தண்டு தான் எரிகிற திரியையும் எண்ணெயும் இணைக்கிற, ஐக்கியப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த விளக்கு தண்டு இல்லைன்னா நெருப்பு அங்கே என்ன செய்யாதுங்க, எரியாது. ஆகவே விளக்கு தண்டு என்பது சபையை காண்பிக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இந்த விளக்கு தண்டு நாம் தேவனோடு கொள்ளுகிற ஐக்கியத்தை அடையாளமாக இருக்கிறது. நாம் எதற்காக சபைக்கு வருகிறோம் என்றால் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு ஐக்கியம். பிரைஸ் தி லார்ட். யாக்கோப்பு ஒரு ஏணியை கண்டார். அவருடைய சொப்பனத்திலே ஒரு நுனி வானத்திலும் இன்னொரு நுனி பூமியிலும் இருந்தது. ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குவர்களாகவும் இருந்தார்கள். அந்த ஏணிதான் கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. அப்போ இந்த சபையை வைத்துதான், இந்த சபையிலே ஐக்கியத்தை வைத்துதான் நம்முடைய விளக்கு பிரகாசமாய் எரிய வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய அபிஷேக மணல் பற்றி எரிய வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே சபையோடு, ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்படாவிட்டால் நம்முடைய ஜீவியம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாவிட்டால் அந்த விளக்கு தண்டை என்ன செய்துவேன், அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பயங்கரம் பாருங்கள். அந்த விளக்கு தண்டு நீக்கப்படுமையானால் நம்முடைய நிலைமை சொல்லுவதற்கு இராது, ரொம்ப மோசமான சூழ்நிலையாய் போய்விடும். அன்றைக்கு எபேசு சபையோடு மட்டுமல்ல, இன்றைக்கும் இந்த மாலை வேளையில் நம்மோடும் ஆண்டவர் பேசுகிறார். நீ மனம் திரும்பு, தாமதம் பண்ணி கொண்டிருக்காதே. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று என்ன செய்வேன், நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த எரிகிற திரியையும் கீழே இருக்கிற அந்த எண்ணெயும் சோத்திரிக்கிறோம் இணைக்கிற ஒரு பாலமாக இந்த சபையாகிய விளக்கு தண்டு இருக்கிறது. நம்முடைய ஐக்கியத்தை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடந்த வாரத்திலும் ஐக்கியத்தை குறித்து பேசினேன். இந்த வாரத்திலும் அந்த விளக்கு தண்டுக்கு அந்த ஐக்கியம் என்கிற ஒரு வார்த்தையை மையமாக வைத்து நான் தேவனோடு எந்த அளவுக்கு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்கிற கோணத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1 மற்றும் 4. பின்பு நான் பார்த்தபொழுது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 1,40,000 பேரை நிற்க கண்டேன். 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே.
இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாய் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். நாம் இதில் எடுக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிற அந்த ஜீவியத்தை காட்டுகிறது. எல்லாரும் சபையார் சொல்லுங்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தை பாருங்க. எங்க போனாலும் இவங்க பின்னாடியே போறாங்க. ஆட்டுக்குட்டியானவரை இவர்களையும் பிரிக்கவே முடியவில்லை. சோத்திரம். வெளிப்படுத்த 14:1 நாம் பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் சோத்திரம் எழுதப்பட்டிருக்கிறவர்களையும் கண்டேன்னு சொல்றார். அப்ப இந்த 2 வசனத்திலையும் ஆட்டுக்குட்டியானவரோட இணைந்திருக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அது ஐக்கியம், யூனியன் வித் கிரைஸ்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு கூடிய ஒரு நெருங்கிய ஒரு ஐக்கியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரோடு இணைந்திருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நான் இருக்கணும். காடோ மேடோ, வாழ்வோ சாவோ, இன்பமோ துன்பமோ, உயர்வோ தாழ்வோ, நாசமோ மோசமோ, வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ, எதுவானாலும் கர்த்தரோடே நெருங்கி இருக்கிற ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு ஜீவியம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்னை யாரும் பிரிக்க முடியாது. இயேசுவை விட்டு எந்த மனுஷனும் என்னை பிரிக்க முடியாது. எந்த சூழ்நிலை என்னை பிரிக்க முடியாது. எந்த காரியமும் என்னை ஆண்டவரை விட்டு பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் நாங்கள் அவர்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விளக்கு தண்டு என்பது நாம் தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை காட்டுது. கவனிக்கணும். நம்ம கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ப்ளீஸ் லிசன் த வேர்ட். இயேசுவோடே நாம் ஐக்கியப்படும்படியே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக அவர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவரோடு நாம் எப்பொழுது ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காக தான். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை யாருக்கென்று நான் ஏற்படுத்தவில்லை. ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவரோடு ஐக்கியம் கொள்வதற்காகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தர் எந்த மிருகத்தோடும் எந்த பறவையோடும் அவர் ஐக்கியப்படுகிறவர் அல்ல. உலகத்தில் நிறைய புராணங்கள் கதைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த தெய்வம் அதிலே வரும் இதிலே வரும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இயேசு எந்த மிருகங்களோடு பறவைகளோடு ஐக்கியப்பட அவர் விரும்பவே இல்லை. தாம் சிருஷ்டித்த தம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஒவ்வொரு நாளும் வந்து தம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் ஐக்கியப்படுவார். அவர்களோடு கூட பேசுவதிலும் உறவாடுவதிலும் ஆண்டவருக்கு அதிகமான விருப்பம். ஒரு நாள் மனிதன் பாவம் செய்து அவன் விழுந்த பிறகு துக்கத்தோடு அவனை தேடி வருகிறார். ஆதாமே, நீ எங்கு இருக்கிறாய் என்று கதறுகிறார். மனுஷனோடு தம் சிருஷ்டித்த பிள்ளைகளோடு ஐக்கியப்பட முடியாமல் மனுஷன் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டானே என்று கதறுகிற ஒரு குரல் தான், ஆதாமே நீ எங்கு இருக்கிறாய்? ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடும் நீ என்னோடும் கூட இருப்போமே, நான் இன்றைக்கு உன்னை சந்திக்கிற இடத்தில் வந்து நிற்கிற நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆதங்கத்தோடே அவர் தன்னுடைய சத்தத்தை எழுப்பினார். இன்றைக்கும் அவரை விட்டு பின்வாங்கி போன, அவரை விட்டு தூரமாய் போன ஒவ்வொருவரை குறித்தும் அவர் கதறுகிறார். என் மகளே நீ எங்கே இருக்கிறாய்? என் மகனே நீ எங்கே இருக்கிறாய்? என்னை விட்டு ஏன் தூரமாய் போனாய்? என்னிடத்தில் கண்ட அநியாயம் என்ன? நான் உனக்கு செய்த குறைவு என்ன? நான் உன்னை போஷிக்கவில்லையா? நான் உன்னை உடுத்தவில்லையா? நான் உனக்கு நன்மை செய்யவில்லையா? நான் உன் கண்ணீரை துடைக்கவில்லையா? உனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தவில்லையா? அப்படி இருந்தும் ஏன் என்னிடத்தில் வராமல் தூரமாய் இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? ஐக்கியத்தை விரும்புகிற ஒரு ஆண்டவர். அவர் மேய்ப்பனானால் நம்மை ஆடுகளாக கத்தர் வைக்கிறார்.
அவர் மூளைக்கல்லானால் அவர் மேல் சோத்திருக்கிற இணைந்து எழும்புகிற ஜீவனுள்ள கற்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவர் அஸ்திபாரமானா அவர் மேல் உள்ள மாளிகையாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவர் தலையானால் நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அவர் மணவாளனானால் நாம் மணவாட்டிகளாய் இருக்கிறோம். அவர் திராட்சை செடியானால் நாம் திராட்சை கொடிகளாய் இருக்கிறோம். அவர் நம்மோடே ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே தான் யோவான் 15:5 இயேசு சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று இயேசு சொன்னார். கர்த்தரோடு உள்ள அந்த தொடர்பில், ஐக்கியத்திலே நாம் இணைந்திருக்க வேண்டும். கர்த்தரோடு தொடர்பிலே, அந்த ஐக்கியத்திலே ஏதேனும் ஒரு சிறிய துரும்பு ஏறிவிட்டால் ஐக்கியம் குலைந்துவிடும். சோத்திருக்கிற அந்த உன்னத வாழ்வு தடுமாற ஆரம்பித்து விடும். இந்த எலக்ட்ரானிக் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளில், இந்த கம்ப்யூட்டரு, ஆர்கன், இப்படி எலக்ட்ரானிக்கல் பொருளில் ஒரு சின்ன தூசி இடையில வந்துட்டால் கூட இந்த கான்டாக்ட் கிடைக்காது. சோத்திருக்கிறோம், தூசி ரொம்ப சோத்திருக்கிறோம் எலக்ட்ரானிக்கல் அல்ல பொருளுக்கு ஆகாது. எல்லாம் லைட்டெல்லாம் போட்டு தான் இருக்கும், சுவிட்செல்லாம் போட்டு தான் இருக்கும், ஆனால் அந்த கனெக்டிங் கிடைக்காது, லைட் எரியாது, ஃபங்க்ஷன் ஆகாது. என்னன்னு பார்த்தா தூசி இடையில உள்ள பூந்துறதுனால சோத்திருக்கிறோம் கான்டாக்ட் என்ன செய்யுது, தட்டுப்படுது. அதனால தான் இயேசு சொன்னார், தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமா, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு சின்ன துரும்பு, ஒரு சின்ன தூசி கூட கர்த்தரோடு உள்ள அந்த தொடர்பை நம்மால் உணர பண்ண முடியாமல் போய்விடும். பாவ எண்ணங்கள், பாவ சுபாவங்கள், சோர்வுகள் நம்முடைய ஐக்கியத்தை குலைக்க முயற்சிக்கிறது. நம்மளை சோர்ந்து போகணும், நாம கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும்னே சாத்தான் விரும்புகிறோம். ஏன்னா அப்பதான் அந்த விசுவாசி தேவனோடு என்ன செய்ய முடியாது, ஐக்கியப்பட முடியாது என்று சாத்தானுக்கு நன்றாய் தெரியும். ஆகவேதான் ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே பிரிவினைகளையும் தடைகளையும் உண்டாக்குகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. பிரிவினைகளையும் தடைகளையும் உண்டாக்குகிறது. கர்த்தரையும் நம்மையும் அது பிரித்து விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஐக்கியத்தை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நான் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேனா? என் ஐக்கியம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதா? என்னுடைய ஐக்கியம் சரியா இருக்கிறதா? கர்த்தருடைய ஐக்கியத்தில் என் குடும்பம் சரியா இருக்கிறதா? ஐக்கியமா இருக்கிறேன்னு சொல்றதில்ல, உண்மையிலே ஐக்கியமா இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியத்தை கெடுக்கிற பாவ சுபாவங்களை தகர்த்தெறியும்படி கர்த்தர் ஒரு பேராயுதத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த ரத்தத்தை உச்சரித்து அந்த ரத்தத்தை சொல்லி எல்லா பாவ சுபாவங்களை தகர்த்து எறிந்து அவரோடு கூட ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். To renew the fellowship of God. இந்த ரத்தம் தான் சோத்திருக்கிற நம்முடைய பாவ சுபாவங்களுக்கு இடையில வந்து அந்த ஐக்கியத்தை கெடுக்கும் போது அந்த ரத்தத்தை நம் கையில் எடுத்து அந்த ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளணும். ஏனென்றால் 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. ஐக்கியத்தை பற்றி பேசுகிற இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லப்படுகிறதை கவனியுங்கள். சில நேரம் சிறு சிறு குறைவுகள், சிறு சிறு பாவங்கள் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை குறைத்து விடுகிறது, குலைத்து விடுகிறது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைமை, ஆனால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கும் இயேசுவுக்கும் இடையிலே இருக்கிற எல்லா பாவங்களையும் எல்லா விதமான அக்கிரமங்களையும் அந்த ரத்தம் கழுவி சுத்திகரித்து மறுபடியும் அவரோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 1:6 சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி
நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனோடு ஐக்கியம் கொள்ள இருதயம் எப்பொழுதும் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும், அதை காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் இருதயம் சரியில்லைன்னா நான் ஆண்டவரோடு என்ன செய்ய முடியாது? ஐக்கியம் கொள்ள முடியாது. நான் ஐக்கியம் கொள்வதற்கு என் இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். 139வது சங்கீதம் 23வது வசனம் 24வது வசனத்தை பாருங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை என்ன செய்யும்? நடத்தும். பாருங்க, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஏனென்றால் மத்தேயு 5:8 சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க தான் தேவனை என்ன பண்ணுவாங்க? தரிசிப்பாங்க. இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னா அந்த கான்டாக்ட் கிடைக்காது பாருங்க. ஆனால் தான் பைபிள் சொல்லுது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நல்லவராக இருக்கிறாரு. இருதயத்தில் அந்த சுத்தம் இல்லைன்னா அந்த கான்டாக்ட், அந்த தொடர்பு, அந்த ஐக்கியம் இல்லாமல் போயிடும். இருதயம் ரொம்ப முக்கியம். அதனால தான் தாவீது கூட 51ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பியும். உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, உங்கள் பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து என்ன செய்யாதீங்க? எடுத்து போடாதீங்க. நம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவியினால என்னை தாங்கும்படி செய்யும்னு சொல்றேன். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதான் விளக்கு தண்டு. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் அதனிடத்திலிருந்த விளக்கு தண்டு என்ன செய்வேன்? நீக்குவேன். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நமக்கு இயேசுவுக்கு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். மலையிலிருந்து ஒரு இலை சோத்திரம் அப்படியே காத்துல அப்படியே உருண்டு வருது. அப்புறம் அதே மலையிலிருந்து ஒரு மண் கட்டியும் உருண்டு அப்படி வருது. இலையும் மண் கட்டியும் பேசிக்குது. தோத்திரம், என்ன நீ தனியா வர? இல்லை, மரத்துலேருந்து கீழே நான் வந்துட்டேன். ஏன்? இல்லை, எனக்கும் அதுக்கும் ஒரு பிரச்சனை. இப்படிலாம் பாஸ்டர் எங்கேயாவது நடக்குமா பாஸ்டர்னா? அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். மலையோடு கோச்சிக்கிட்டு ஒரு மண் கட்டி என்ன செஞ்சிருச்சிங்க? அப்படியே உருண்டு தனியாக வருது. சோத்திரம். அப்போது சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது காற்றடிக்குது, இலை பறக்குது. தோத்திரம். அது அங்கே இருந்துருச்சுன்னா அந்த அது பறந்து இருக்காது. மரத்தோடு இருந்தா இலை என்ன செய்யுதுங்க? இப்போ பறக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தா மழை சோனி என்ன செய்யுதுங்க? பெய்யுது. மண்கட்டி என்ன செஞ்சது? இப்போ கரையிற மாதிரி இருக்குது. சோத்திரம். அப்போ தான் ரெண்டும் தெரிஞ்சிச்சான், இருக்க வேண்டிய இடத்த விட்டு வெளியே வந்தால் பிரச்சனைகள் என்ன செஞ்சிடும்? நமக்கு வந்துடும் போல. சரி, நம்ம ஐக்கியப்படுவோம்னு சோத்தரிக்கிறோம். உனக்கு நான், எனக்கு நீன்னு சொல்லி மண்கட்டி மேலே என்ன செஞ்சிருச்சான்? மழை பெய்யும் போது இலை மேலே என்ன செஞ்சுக்கிச்சான்? உக்காந்துச்சான். அப்புறம் காற்றடிக்கும் போது மண்கட்டி இலை மேலே என்ன செஞ்சுக்கிச்சான்? உக்காஞ்சி இப்படி தங்களை காத்து கொண்டதாக ஒரு கதையை சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையிலே ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு மலை மேலேருந்து இப்படி கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது சோத்தரிக்கிறோம், ஒரு மனுஷன் தனியாக வந்துட்டான். குளிரில் நடுங்கிறான். அது ஒரு சோத்திரம் பயங்கரமான குளிர் உள்ள பகுதி. அப்போ அவர் தன்னுடைய சரிதலை எழுதுகிறாரு, நானும் அவனும் சோத்திரம், அவன் கொஞ்சம் தூரம் அவனை என் முதுகுலைய, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம், அதுக்கப்புறம் அவன் என் முதுகு மேலேயும், ரெண்டு பேரும் சேர்ந்து சோத்தரிக்கிறோம். நாங்கள் அந்த பனி பொழிவிலே பெரிய ஆபத்துலேருந்து நாங்கள் என்ன செய்தோம்? எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஐக்கியம், அவன் சூடு எனக்கு, என் சூடு அவனுக்கு, இப்படி தனியாக வந்திருந்தா ரெண்டு பேருமே என்ன செஞ்சுருப்போம்? நாங்கள் இறந்து போயிருப்போம். அப்போ ஐக்கியம் எவ்வளோ ரொம்ப முக்கியமாக இருங்க.
நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விரவு கட்டையில் ஒரு விரவு கட்டையை எடுத்து தனியாக தூக்கி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரத்தில் அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விரவு கட்டை என்ன செஞ்சிடும்? அணைஞ்சிரும். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ரட்சிக்கப்படல கர்த்தர் எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறாருங்க? சபையில் அந்த ஐக்கியத்தில் இருந்தால் தான் சீராக வளர்ந்து வருவோம். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஐக்கியம் ரொம்ப ஐக்கியம் இல்லாமல் தனிக்காட்டு கழுதையா தனி மரம் தோப்பு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல இருக்கக்கூடாது. சில ஆள் தனியாக ஒதுங்குறானா என்னமோ மிஸ்டேக்குன்னு அர்த்தம். தோத்திரம். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சபையாரோட ஐக்கியம், தேவனோட ஐக்கியம். முதலாவது தேவனோடு நாம் ஐக்கியப்படணும். நான் இன்னைக்கு ஒரு 3 குறிப்பை மட்டும் சொல்றேன். தேவனோடு நமக்கு என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும். 1 யோவான் 1:3 நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம், அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் எங்கள் ஐக்கியம். பாருங்க, யோவான் சொல்றார் பாருங்க, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா தைரியமா? பாஸ்டர், என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று எத்தனை பேர் சுத்த மனசாட்சியோடு சொல்ல முடியும்? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், இந்த 1 யோவான் சோத்திரிக்கிறோம். 1 அந்த சோத்திரிக்கிறோம் 3வது வசனத்தில் அந்த பிற்பகுதியை உன்னால் சொல்ல முடியுமா? எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியுமா? தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி நம்பிக்கையோடு சொல்லுங்கள், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனே நமக்கு ஜீவ ஊற்றா இருக்கிறாரு. அந்த ஊற்றாகிய தேவனோடு ஐக்கியப்பட்டாதான் அந்த ஊற்றிலிருந்து சகல ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில வரும். எரேமியா 17:13 பாருங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவரை விட்டு போயிட்டா தான் வெட்கம்தான். ஒன்னும் உன் திறமை, அறிவு, ஞானத்தில் வச்சு நீ ஒன்னும் மேலே வந்துட முடியாது. ஏனென்றால் மேலே வானத்தில் கீழே பூமியிலும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமம் மாத்திரமே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்றது, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். யூஸ்லெஸ்ஸா மாறிடும். நம்முடைய வாழ்க்கை வெட்கத்துக்குரிய வாழ்க்கையா மாறிடும். ஆண்டவரை விட்டு விலகிற, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு ஒருவன் விலகுவானால் அவன் பெயர் புழுதியில் எழுதப்படக்கூடிய அளவிற்கு அந்த நிலைக்கு போயிடும். மண்ணில் ஒரு புழுதியில் ஒரு பேர் எழுத நிலைக்குமா சார்? ஆண்டவரை விட்டு விலகிற சூழ்நிலை தான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு தான் இருக்கிறேன், ஆண்டவரோடு தான் இருக்கிறேன், உன்னையும் ஏமாத்தாத. இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அதனால தான் சில நேரங்களில் நான் சொல்ற, வெறும் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு போதுமானதா இருக்காது. எவ்வளவு சந்திக்கிறோம், எத்தனை பேச்சு, எத்தனை காரியம் நம்முடைய மனசை சோர்வடைய பண்ணி கொஞ்சம் மனத்தாங்கல் அடைய பண்ணுது. இடையிடையே அவரை பாடி ஆராய்ச்சி வசனம் கேட்டால் தானே கொஞ்சம் நிற்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெப நேரம் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை நமக்கு புதுப்பிக்கிறது. ஜெபிக்க ஜெபிக்க நாம் அவரோடு கூட ஐக்கியத்திலே நாம் அவரோடு சேர்ந்து கொள்ளுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாத்ரா 34:30 ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, மோசே, உன்னை எங்களால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, நீங்க என்ன போட்டுக்கொள்ளுங்க, முக்காடிட்டு கொள்ளுங்கள்.
உங்கள் முகத்தில் ஏதாவது ஒரு துணியை போடுங்க, உங்களை என்னால் பார்க்க முடியல. யாரு? மோசேயின் முகத்தை இஸ்ரவேலால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. காரணம், 40 நாள் மோசே தேவனோடே இருந்ததுனாலே அந்த ஐக்கியத்தின் விளைவாக அவன் முகம் பிரகாசிக்கிறது. இப்படி 30 சொல்லுது. ஆனால் 34 பாருங்க, சோத்திருக்கிறோம். 35 பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை என்ன செஞ்சாங்க, கண்டாங்க. மோசே அவரோடு பேசும்படிக்கு, அதான் ஜெப வாழ்க்கை. அவரோடு பேசுவது தான் ஜெபம். ஜெபம் என்பது மந்திர ஓதுறது இல்லை, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது அல்ல. அவரோடு பேசுவது அதான் பிரேயர். அப்ப மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் என்ன செய்வான், போட்டுக்கொள்வான். ஆண்டவரோடு பேச அவர் முகத்தை மோசையால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அங்க பார்த்துட்டு ஜனங்கள்கிட்ட மோசே வந்தா அவன் முக்காடு போட்டுட்டு பேச வேண்டியதா இருக்கு. காரணம், மோசே தேவனோடு கொண்ட ஐக்கியம். இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ஜெபத்திலே வேண்டுதலிலே அவருடைய சமூகத்திலே இருந்ததுனால அவருக்குள் இருக்கிற பிரகாசம் இவனுக்குள்ள வருது. அல்லேலூயா. அதான் அந்த ஐக்கியம். தேவனோடு நாம் ஐக்கியப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசப்படுத்துகிறார். யோசுவா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். யோசுவா 3:1, யோசுவா 6:15, யோசுவா 8:10 பாருங்க. அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுகிற யோசுவாவை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா, அவன் ராஜாவா இருந்த போதிலும், எனக்கு ரொம்ப ராஜாவா நான் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது, ஆண்டவரோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு நேரம் இல்லைன்னு ராஜா சொல்லலை. தாவீது சங்கீதம் 55:17 சொல்லுது, தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் 3 முறை அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்தி சந்தி மதியான வேளைகளில் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 6:10 பாருங்க. தானியேலை குறித்து சொல்லுகிறது, அவன் ஒவ்வொரு நாளும் 3 வேளை தேவ சமூகத்தில் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தான். சிங்கங்கள் கூட அவனை ஒன்றும் செய்யவில்லை. அல்லேலூயா. அப்போ தேவனோடு கூட ஐக்கியப்படுவது இந்த ஜெபத்தின் வழியாக தான் ஐக்கியப்பட முடியும். அதே நேரத்தில் வேத வாசிப்பும் தேவனோடு நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்துகிறது. ஏனென்றால் வேதத்தில் எல்லாம் அவருடைய வார்த்தை தான். இந்த வேதத்தை படிக்கும்போது அவருடைய குரல் நமக்கு கேட்கிறது. நீதிமொழிகள் 16:22 சொல்லுகிறது, நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடு கூட சம்பாஷிக்கும். யார் உன்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ, நீ தியானிக்கிற வசனம் உன்னோடே பேசும், உன்னோடே வரும். அல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் என்கிற ஊழியக்காரர் முழங்காலிலே இருந்தே இந்த வேதத்தை படிப்பாராம். அவர் சொல்றார், கிட்டத்தட்ட நான் 180 முறைக்கு மேலாக முழங்காலிலிருந்து முழு வேதாகமத்தை நான் படித்தேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவள் தான் தேவனோடு என்ன கொள்ள முடியும், ஐக்கியம் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2வது தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறது மட்டுமல்ல, தேவ பிள்ளைகளோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சபையில் கொண்டு வர்றாரு நம்மளை. தேவ பிள்ளைகளோடு நமக்கு என்ன இருக்கணுங்க, ஒரு ஐக்கியம். அதனால தான் 133வது சங்கீதம் 1 சொல்லுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியில் அவன் அங்கியில் இறங்கி வருகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, கட்டளையிடுகிறார். 1 யோவான் 1:3 சொல்லுது, நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி அப்படின்னு அப்போஸ்தலர்கள் மற்றவர்கிட்ட சொல்றாங்க. நீங்க எங்களோடு கூட என்ன ஆகும்படி, ஐக்கியமாகும்படி. அப்போ சபையில் வரும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். சில ஆட்களுக்கு அந்த ஐக்கியமே இல்லை. சர்ச்சில் வந்தால் ஒரு சோத்திரம் சொல்கிறது இல்லை, பிரதர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறது இல்லை. அதனுடைய அந்த ஐக்கியத்தினுடைய வேல்யூவேஷன் யாருக்கும் தெரியறது இல்லை. அப்படியே வர்றது அப்படியே எழுந்து போயிட்டே இருக்கிறது. இல்லை பிரதர், அதுக்கு நீ வீட்டிலே ஆராதிக்கலாமே. எதுக்கு ஒரு சபைக்கு வரோம்? தெரிஞ்சவங்களா பார்த்து சிரிச்சிட்டு சோத்தரிக்கிறோம்,
எப்படி இருக்கிறீங்க கேட்டு போகிறது இல்லை பிரதர். சபைக்குள்ளே வந்தால் எனக்கு தெரியுதோ தெரியலையோ, சபைக்குள்ளே வந்துட்டு அவன் என் சகோதரனாக இருக்கிறான், என் சகோதரியாக இருக்கிறான், விசாரிச்சுட்டு போகணும். ஐக்கியம் அதுதான் நம்மளை பலப்படுத்தும். அப்போஸ்தலர் 1 சோத்திரிக்கிறோம் 15 பாருங்க. இந்த நாட்களில் சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது, தட் இஸ் a fellowship, கூடியிருந்த பொழுது அவர்கள் நடுவில் பேதுரு எழுந்து நிற்கிறான். அல்லேலூயா, சோத்திரம். தேவ ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2:1 பாருங்க. பெந்தெக்கோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் கூடி வந்தார்கள். ஐக்கியம். அப்போஸ்தலர் 2:42 பாருங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜபத்திலும் உறுதியாக என்ன செய்திருந்தார்கள்? தரித்திருந்தார்கள். அந்யோன்யத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:46 பாருங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள். ஒரு மனம், டுகெதர். தேவனுடைய பிள்ளைகளை இதை பாருங்க, இந்த கையை பாருங்க. இந்த கையில் ஒரு விரல பவர் அவ்வளோ கொடுக்க முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் சேர்க்கும் பொழுது என்ன வருதுங்க? ஒரு சோத்தரிக்கிற ஒரு 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 வல்லமை, ஒரு சோத்தரிக்கிற ஒரு வேகமாக ஒரு காரியத்தை செய்ய முடியும். விரல்கள் 5 விரல் ஒன்று சேரும்போது. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளில் நாம் ஒன்று சேர்ந்து ஒன்றை செய்யும் பொழுது அது எத்தனை பலமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி பாருங்கள். அல்லேலூயா. ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும் தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்ள முடியும். நிறைய பேர் சும்மா ஆட்களோடே ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தா அந்த ஐக்கியமோ, நான் ஆண்டவரோடு மட்டும்தான் பேசுவேன், எனக்கு மற்றவங்களோடலாம் பேச மாட்டேன்னு சொல்லவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் மிஞ்சின பதார்த்தம். அதெல்லாம் தோத்திரம். ஏனோக்கு குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் இருந்தாலும் கூட ஆதியாகமம் 5:24 சொல்லுது, அவன் தேவனோட என்ன செய்தான்? சஞ்சரித்தான். நோவாவுக்கு 3 பிள்ளைங்க, மருமக்கள், பேர குழந்தைங்களாம் இருந்திருக்கலாம். ஒரு குடும்பஸ்தன்தான். ஆதியாகமம் 6:9 சொல்லுகிறது, அவன் தேவனோடு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சஞ்சரிக்கிறார். யாக்கோப்புக்கு ஆபிரகாமுக்கும் நிறைய பணிகள் இருந்தது, பிள்ளை இருந்தது, குடும்பஸ்தன் தான். ஆனால் யாக்கோப்பு 2:23 சொல்லுது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற அதே நேரம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு நமக்கு நல்ல ஐக்கியம் என்ன செய்யணும்? இருக்கணும். சகோதர ஐக்கியத்தை கரைப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் அப்புறப்படுத்துவோம். ஒரு சபையில் வரன்னு சொன்னா பண ஆசை தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலிருந்து நம்மளை விளக்கிடும். யூதாசுக்குள்ளே பண ஆசை வந்தது. சீஷர்களோடு சீஷர் அல்லாமல் அவன் தனியாக என்ன செஞ்சாங்க? பிரிஞ்சு போய் இயேசுநாரை காட்டி கொடுக்கறதுக்கு 30 வெள்ளிக்காசுக்கு ரேட்டு பேசுகிறான். அந்த 11 சீஷர்கள் தான் இருக்கிறாங்க ஒளி, அவர்களோடு அவன் இணைந்து இல்லை, அவர்களை விட்டுட்டு போயிட்டு அந்த வேதபாரகரோடும் ஆசாரியர்களோடும் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பேசுகிறான். காரணம், அவனுக்குள்ள என்ன ஆசை இருக்குதுங்க? பண ஆசை. தேவ பிள்ளைகளோடு கூட இருந்த ஐக்கியத்திலிருந்து விலகி போகிறான். அதனால் பைபிள் சொல்றது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி என்ன செஞ்சிடறாங்க? போயிடுறாங்க. தேமா என்கிற மனிதனை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து விட்டு தேவனை விட்டும் போய்விட்டான். நிறைய பேர் பாருங்க, வேலை இல்லைங்க, நீங்க சர்ச்சுக்கும் பார்க்க முடியாது, எந்த பிரேயருக்கு அந்த பிரதர் சிஸ்டரை பார்க்க முடியாது, சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாறால பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா வேலை. எனக்கு அந்த தேவை இருக்கு, இந்த தேவை இருக்கு, சர்ச்சில் வந்தா கிடைக்குமா? சர்ச்சில் எப்போ வேணாலும் போகலாம், சம்பாதிக்கிறதுக்கு வயசு இருக்கும் போதே சம்பாதிச்சணும்னு சொல்லிட்டு சிலவங்க தேவனுடைய ஐக்கியத்தை குறித்து, தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பற்றிய அறிவில்லாமல் போய் செல்லா காசாக மாறி போகிறாங்க. கவனிக்கணும். தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியத்தை கெடுக்கிறது நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் தவறான உபதேசங்கள். எங்கேயோ எவரோ ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு தேவையில்லாத உபதேசத்தை உள்ள வச்சுக்கிட்டு சில நேரம் தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை என்ன செஞ்சிருவாங்க? விட்டு விலகிடுவாங்க.
சில நேரம் பொறாமைகள் தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை என்ன செஞ்சிடும்? ஆமாம், விட்டு விலகி போயிடுவாங்க. இதெல்லாம் அடையாளங்கள். எந்த விதத்திலும் தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நம்ம விடக்கூடாது. 1 கொரிந்தியர் 12:27 பாருங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. இயேசு தலையா இருக்கிறாரு, நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தின் தனித்தனி அவயவங்களா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்தா தான் சரீரம் முழுமை அடையும். கைகளை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் பாருங்க. நாம் தனித்தனி அவயவங்களா இருக்கிறோம். அப்ப அவயவனா எப்படி இருக்கணும்? அவயவத்தினுடைய செயல்பாடு என்ன? 1 கொரிந்தியர் 12:25 பாருங்க. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் கவனிக்கணும். அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை என்ன செய்திருக்கிறார்? அமைத்திருக்கிறார். சரீரத்தில் பிரிவினை உண்டாகாமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று என்ன செய்யப்படும்படி கவலைப்படும். கண்ணு வலிச்சுச்சுன்னா முழு சரத்துக்கு என்ன உண்டாகுதுங்க? வேதனை உண்டாகுது. பல்லு வலிச்சுச்சுன்னா முழு சரத்துக்கு என்ன உண்டாகுதுங்க? வேதனை உண்டாகுது. காது வலிச்சுச்சுன்னா முழு சரத்துக்கு என்ன உண்டாகுது? வேதனை உண்டாகுது. சரீரம் சொல்லுமா, காது வலிக்குதானே, அது வலிச்சுட்டு போட்டோம் போ. மூக்கு வலிக்குதா, வலிச்சுட்டு போட்டோம் போ. கால் வலிக்குதா, வலிச்சுட்டு போட்டோன்னு சரீரம் என்னது? சரீரம் ஒன்றை குறித்து ஒன்று என்ன செய்யும்? கவலைப்படும். அப்போ சபையில் ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ சோர்ந்து வரும் பொழுது ஒரு அவயவமாக இருக்கிற நாம அவங்கள கேட்கணும், ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, ஏன் சோர்வாக இருக்கீங்க? அவங்கள்ட்ட நீங்கள் கேட்குற விதத்தில் இந்த மாதிரி பிரச்சனை, பயப்படாதீங்க சிஸ்டர் பிரதர், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் அதை என்ன செய்வார்? சரி செய்வார்னு அந்த ஐக்கியத்தில் அப்படி ஐக்கியப்படும் போது தான் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்னு சொல்லுங்க. சில ஆட்களை பாருங்க, சர்ச்சில் யார் சோகமாக இருந்தாலும் இது ஏன் அவளை கேட்பானே, அவன் நம்மள்கிட்ட பணம் கேட்பானேன்ட்டு போயினே இருப்பாங்க. தோத்திரம் நல்ல விசுவாசி, அது அவார்டு தான் கொடுக்கணும் அதுக்கு. சிலர்லாம் அது பிறவி குணம் போல இருக்குது, விசாரிப்பும் கிடையாது. தெரிஞ்சவங்களா அந்த 32 நீ வீட்டிலே இரு தோத்திரம், நீ எதுக்கு சர்ச்சைக்கு வர? எல்லாரையும் கவர் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் பேச வேண்டாம், தோத்திரம் பண்ண வேண்டாம். நானும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன், அது முடிச்சுன்னு போயினே தான் இருக்குது. நான் பிரதர் அப்படின்னு நின்று எல்லாரையும் ஒரு ரவுண்ட் அடித்து ஒரு சோத்திரம் பண்ணிட்டு ஒரு விசாரிச்சுட்டு போவோம்லாம் கிடையாது. ஆத்மாவே கத்தரை சோத்திரி ரெடியாக நிற்கும் தோத்திரம் போகிறதுக்கு. ஐக்கியம் இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுப்படுத்துங்க. ஆண்டவர் அப்படி உண்டாக்கலை. ஒன்றுக்கொன்று என்ன செய்யணும்? கவலைப்படணும். 26 சொல்லுது, ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட என்ன செய்யும்? பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயம் கூடவே சந்தோஷப்படும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதான் ஐக்கியம். வசனத்தை கவனிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்ல பைபிள் சொல்றது எபிரேயர் 10:24-25 சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்க. இந்த கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஏன் கூடி வருதலை விட்டு விடக்கூடாது? அங்கதான் அந்த ஐக்கியம், அங்கதான் புத்தி சொல்லுதல் எல்லாம் அங்கதான் இருக்கும். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொள்றது, ஒருத்தர் விசாரிக்கிறதுக்கு, ஒருத்தர் ஜபத்தில் தாங்கிறது. நீங்கள் ஒன்று பணத்தை தூக்கி ஒன்று கொடுத்துட தேவையில்லை. அவங்க வீட்டில் போய் உட்காந்து எந்த நேரம் அவங்க சொத்தை நீங்கள் தின்றது, நீங்கள் சொத்தை நீங்கள் தின்றது, நான் அப்படிலாம் நான் பேசலை. வரும்போது ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஸ்மைல். அவங்க சோர்வாக இருந்தால் என்ன பிரச்சனை, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அது அந்த சகோதரிக்கு எவ்வளோ பலனாக இருக்கும். அது அந்த சகோதரிக்கு எவ்வளோ பலனாக இருக்கும். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராத ஒரு தெம்பும் தைரியமும் நீங்கள் சொல்லுகிற அந்த உற்சாக வார்த்தையில் உண்டாகாதா? அல்லேலூயா. சிலவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, யாருமே சோத்திரம் சொல்ல மாட்டேன்றாங்க பாஸ்டர், அப்படியே வராங்க அப்படியே போயின்னே இருக்கிறாங்க, எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சிலவங்க சொல்லும்போது வருத்தமாக இருக்குது. இன்னுமா நம்ம சபையில் அப்படி இருக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் தான் அந்த முகம் தெரியும், பளிச்சுன்னு இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது சகோதரனே சகோதரியே. உனக்கு உனக்கு சோத்திரம் சொல்கிறதுக்கு அவங்க தெரிஞ்சவங்களாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
இது பார்க்கு பீச்சுக்கு நீ வரல, கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்கு வந்திருக்கிற. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, நாம் எல்லாரும் சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி இந்த சரீரத்தை அமைச்சிருக்கிறன்னா, ஒன்று பிரச்சனைக்குரியதாச்சுன்னா இன்னொன்று என்ன பண்ணும், அதுக்காக கவலைப்பட. அப்படி தான் பாடி அமைச்சிருக்கிறார். அதான் சரீரமாகிய சபை. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே ஒருவரோடு ஒருவர் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கணும், ஐக்கியப்பட்டிருக்கணும். அதுக்கு தான் சபை. அப்போ தான் நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகரிக்கப்படும். அல்லேலூயா. ஆகவே அதை குறித்து நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 15 சோத்தரிக்கிறோம் 1 - 7 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சோத்தரிக்கிறோம் ஐக்கியத்தை குறித்து அதில் வருது பாருங்க. ரோமர் 15 1 - 7. அன்றையும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை என்ன செய்யணும், தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கவனிக்கணும். கிறிஸ்து தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாய் எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த 7ஆம் வசனத்தை பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாக. ஏதோ பேர் பிரஸ்தாபத்துக்கால, தேவனுக்கு மகிமை உண்டாக. எல்லாம் சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டது போல சபையில் வருகிற ஒவ்வொருவரையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இதுக்கு தான் தேவ பிள்ளைகளோட ஐக்கியம். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தேவ சபையோட ஐக்கியம். விளக்கு தண்டு சபையோடு ஐக்கியம். அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு வந்து என்ன செய்தார், சேர்த்தார். போய் சேரு, தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதி, சேர்த்தார். சபை என்பது ஒரு குடும்பம். சபை என்பது தேவனுடைய வீடு. சபை என்பது தேவனுடைய மந்தை. சபை என்பது தேவனுடைய மாளிகை. கவனிக்கணும். மந்தன்னா ஒரு ஆடு 2 ஆடு இருக்குமா? எல்லாம் இருக்கும். சபை என்பது ஒரு குடும்பம். சர்ச் இஸ் a family. தேவனுடைய கிருபையினால இந்த எம்பிஎஸ் சபை 1975 இங்க தொடங்குச்சு. இந்த எம்பிஎஸ் சர்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். அந்த ஒரு இது அப்படியே பயங்கரமாக, அவரெல்லாம் பார்க்க முடியாது, இவரை பார்க்க முடியாது, சில கட்டுப்பாடெலாம் இருக்கும் சில இடங்கள்லாம். அது அது எப்படி எனக்கு தெரியல, சோத்திரம். ஆனால் எங்களுக்கு ஆதிகால பரிசுத்தவான்கள் விசுவாசம், சத்தியம், எல்லாரையும் அரவணைச்சு இட்டுட்டு போகிறது, இப்படி தான் அதே விதத்தில் தான் அந்த சபையை கர்த்தர் கட்டி எழுப்பி வர்றார். நான் அடிக்கடி பிரசங்கங்களிலும் சில நேரம் அறிவிப்புன்னு சொல்லும்போது சொல்வேன், சபை என்பது ஒரு குடும்பம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படிப்பட்ட நினைவோடு தான் இருக்கணும். அப்படி அதுதான் ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி. ஒரு பக்கம்
நாம் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் நற்காரியங்களையும் அறிவிக்கிறோம். இன்னொரு பக்கம் சபை ரோமர் 15, 18, 19 வாசிக்கணும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 18, 19 வாசிக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அற்புதங்களின் மூலமாய் அடையாளங்களின் மூலமாய் நிரூபித்தும் காட்டணும். சபையில் ரெண்டும், சமாதானம் நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறது, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அற்புதங்களால் அடையாளங்களால் உறுதிப்படுத்துகிறது. பைபிள் சொல்லுகிறது, எபிரேயர் 12:14 சொல்லுது, யாவரோடும் சமாதானமாய் இருந்து. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் சபை, யாவரோடு சமாதானமாய். அந்த யாவரோடு சமாதானமாக இருக்கிறதா நம்மளை ரொம்ப வல்லமை உள்ள நபராக மாற்றும். பைபிள் வெளிப்படுத்தல் 12:14 சொல்லுது, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. யாவரோடும். இன்னொருத்தவங்க மூஞ்ச திருப்பிட்டு போனாலும் நான் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். இல்லை பாஸ்டர், நான் சோத்திரம் சொல்கிறேன், அவங்க போயினே இருக்காங்க, போட்டோம், அது அவங்க பாடு, அவங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்கள் சோத்திரம் போடுங்க, திரும்பி சோத்திரம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, சோத்திரம், நான் உங்களோடு சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். அவர் திரும்பி சமாதானமாக இல்லாமல் போனால் அது அவர் பாடு, அவர் கர்த்தருக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். என் பிள்ளை உனக்கு சோத்திரம் சொன்னானே, நீ மூஞ்ச திருப்பினே போறிய என்னம்மான்னு, அது வேற எங்கேயாவது ஆண்டவர் உணர்த்துவார், சோத்திரிக்கிறோம். ஆனால் அவன் சொல்லலையே என்று நாம் போயிடக்கூடாது. இன்னொரு வருஷம் பைபிள் சொல்ல, கூடுமானால் யாவரோடும் சமாதானமான. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூடுமானால் இல்லை, யாவரோடும் எப்படி இருப்போம்? சமாதானமாக இருப்போம். அல்லேலூயா. அந்த கூடுமானால்ன்ற வார்த்தை ஏன் வருதுன்னா, நான் சோத்திரம் சொல்கிறேன், அவன் திரும்ப என்ன சொல்ல மாட்டேன்றான், சோத்திரம் சொல்ல. கூடுமானால் நீ பண்ணிட்டு போ, உன் ரத்தப்பழியை நீ என்ன செஞ்சுக்கோ, கழிச்சிக்கோ. ஏனென்றால் நம்முடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு சபையோடு ஐக்கியம் இல்லைன்னா நம்முடைய நெருப்பு சீக்கிரம் என்ன செஞ்சிருங்க, அணைஞ்சிரும். தனியாலாம் இருக்க முடியாது. தேவன் அப்படி சிருஷ்டிக்கல. தேவன் தலையாக இருக்கிறாரு, நாம் எல்லாரும் அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு அவயமும் இன்னொரு அவயவத்துக்காய் கவலைப்படும்படி தான் அவயவத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், தேவனோடு ஐக்கியம், தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம், தேவ சபையோடு ஐக்கியம். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம கண்ணில் மூடுவோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் பாருங்க, நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார் பாருங்க, சோத்தரிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்தரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளை மனதில் கொள்வோம். சோத்திர பைபிள், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அதனிடத்தினின்று விளக்கு தண்டை என்ன செய்வேன், நீக்குவேன்னு சொல்றார். ஸோ அந்த விளக்கு தண்டு ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த எரிகிற திரியையும் சோத்திரிக்கிறோம், அந்த எண்ணெயையும் இணைக்கிற தண்டு தான் அந்த விளக்கு தண்டு. விளக்கு தண்டு இல்லாமல் விளக்கு எரியாது. சபை இல்லாமல் வல்லமை இல்லை, பிரகாசம் இல்லை, அபிஷேகம் இல்லை. சபை முக்கியம். ஏனென்றால் அந்த சபை இயேசுவின் சுய ரத்தத்தினால சோத்திர சம்பாதித்த சபை. இந்த சபையின் தலைவர் இயேசு, இந்த சபையை கட்டுகிறவர் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி கொண்டு இருப்பா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருக்கணும்பா, உம்மோடு இருப்பதுதான்
என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் தான் என் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் சொல்லோ. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. என் முன்னே நிறுத்தி உள்ளே. கைகளை உற்சாகமாய் தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அதனிடத்தின்று விளக்கு தண்டை நீக்குவேன். அந்த விளக்கு தண்டு ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று எங்களோடு நீர் பேசி வருகிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு ஐக்கியப்படாவிட்டால், தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் இல்லாவிட்டால், சபையோடு ஐக்கியம் இல்லாவிட்டால் எங்கள் விளக்கு எரியாதே, எங்கள் பிரகாசம் குறைஞ்சிருமே. ஆண்டவரே, நாங்கள் பின்வாங்கி போவோமே. நாங்கள் உம்மோடு ஐக்கியப்படவே நீர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர். உம்மோடு ஐக்கியப்படவே நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே ஆண்டவரே உம்மோடு உள்ள ஐக்கியத்தை நாங்கள் எந்த விதத்தில் விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக எங்கள் ஐக்கியத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, சபையிலே ஒருவருக்காய் ஒருவர் நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்க, ஒருவரை ஒருவர் விசாரித்து, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லியிருக்கு. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு கொடுத்த சபையோடு நாங்கள் ஐக்கியமாயிருக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்களுடைய வல்லமை, எங்களுடைய கிருபைகளை நாங்கள் இன்னும் அதிகரித்து கொண்டு இந்த புதிய ஆண்டில் இன்னும் உமக்காக மகிமையான ஒரு வாழ்க்கையை செய்ய உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்யப்படுற எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இப்படி கிருபைகளினால் நிரப்பும். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்ய போகிற எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எவ்வளவோ வேலைகள் இருந்தும் உடைய பிள்ளைகளும் உடைய வார்த்தையை கேட்க முயற்சி எடுத்து இப்படி சமூகத்துக்கு வந்தார்களே. ஆண்டவரே, கனம் பண்ணு. இந்த ஒவ்வொருவரையும் நீர் கனப்படுத்தி ஆஸ்வதிப்பீராக. இந்த வார்த்தையை எங்குமிருந்து எப்பொழுது கேட்டாலும் கர்த்தருடைய பிரசன்னம் கேட்கிறவர்களுக்குள்ளும் அந்த இடங்களுக்குள்ளும் அந்த பிரசன்னம் இறங்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், ஆசீர்வாத வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா நாட்டில் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். சபையார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவரோடு கூட ஐக்கியத்திலே பலமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.